பெரியவர்களே, தாய்மார்களே, வாக்காளர் பெருமக்களே, வணக்கத்துக்குரிய பெருமக்களே, வாகன ஓட்டுநர்களே, தொழிலாளர் தோழர்களே, உங்களிடம் நன்றியை தெரிவிப்பதற்காக வருகை தந்திருக்கிறார். இந்த உதகை நகரை ஒரு முன்மாதிரியாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக உங்களுடைய வேட்பாளர் வெற்றி மக்கள் பணியில நிச்சயமாக சேவை செய்வார் என்ற நம்பிக்கையில் இந்த முறையும் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த முறை சட்டமன்ற வேட்பாளராக இந்த தொகுதி வாக்காளர் பெருமக்கள் என் மீது அன்பு வைத்து என்னை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். ஆகவே அத்தனை வாக்காளர் பெருமக்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்திலே அவர்கள் எந்த வகையிலே என்னை எதிர்பார்க்கிறார்களோ பல உறுதிமொழிகளை எல்லாம் நான் கொடுத்திருக்கின்றேன். நிச்சயமாக அவர்கள் எல்லாம் நிச்சயமாக எளிதிலே அடையக்கூடிய உறுதிமொழிகள் என்று நான் நம்புகிறேன். மத்திய அரசுடைய ஒத்துழைப்புடன் நிச்சயமாக பல திட்டங்கள் மலைப்பகுதியைச் சேர்ந்த மலைப்பகுதி
திட்டங்களாக இருக்கின்றன. பல திட்டங்களை ஒரு சிறந்த ஒரு சுற்றுலா நகரமாக உதகை ஆக்குவது மட்டுமல்ல, உதகை சட்டமன்ற உறுப்பினராக நாம் தேர்வு பெற்றாலும் நீலகிரி மாவட்டம் அத்தனையும் நல்ல ஒரு மாவட்டமாக, மலை மாவட்டம், சிறப்பான மாவட்டம் எப்படி 45 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்ததோ அந்த பொலிவுடன் இறைவன் தந்த அந்த கருணையை மிகச் சிறப்பாக மீண்டும் எடுத்து செல்ல வேண்டும் என்ற மகிழ்ச்சி எண்ணம் எனக்கு இருக்கின்றது. அதை உறுதியாக செய்வேன். அதற்கு மக்கள் அத்தனை பேரும் கட்சி வித்தியாசம் இல்லாத எல்லோரும் நமக்கு இப்பொழுது எனக்கு ஓட்டு அளித்தவர்கள், அளிக்காதவர்கள் ஏதோ காரணத்துக்காக அளிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் நிச்சயமாக அவர்கள் உணர்வார்கள், ஒரு நல்லதொரு வேட்பாளர் நமக்கு கிடைத்திருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி ஒரு நல்ல கட்சி, இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு நல்ல கூட்டணி, அவருடைய வேட்பாளர் எங்களுக்கு எல்லாம் நல்லது செய்திருக்கிறார்கள் என்ற உணர்வை ஏற்படுத்துகின்ற வகையிலே நான் அயராது பாடுபடுவேன் என்ற உறுதிமொழியை இந்த தினம் நான் குறிக்கொள்ள